ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இடியாப்பம் பண்ண போறேங்க. 1 கப்பு இட்லி மாவு வச்சு இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். 2 டிஃபனா பண்ண போறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம இடியாப்பம் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. எந்த கப்பால நம்ம தண்ணி எடுக்கமோ, அதே கப்பால மாவு அளந்து எடுத்துக்கணுங்க. கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. நம்ம கஷ்டப்பட்டு கோதும மாவுல புழியதோட, இந்த மாரி டிஃபரெண்ட்டா பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. புழியதுக்கும் ஈஸியா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். இந்த இடியாப்பம் பண்ணதுக்கு அடுப்ப ஆன் பண்ணிட்டு, ஒரு கடாய அடுப்புல வச்சுக்கங்க. இந்த கிண்ணத்தால தான் நான் எடுக்க போறேங்க. 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதே கப்பால நம்ம மாவு ஆட் பண்ணணுங்க. இப்போ கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிடலாம். நமக்கு இட்லி மாவுல உப்பு இருக்கும். கோதும மாவுக்கு தகுந்தபடி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம இட்லி மாவு ஆட் பண்ணிடணுங்க தண்ணியில. இங்கே டம்ளர் வச்சு அளந்தீங்கன்னா, டம்ளர் வச்சு அளந்துக்கங்க. இப்போ மாவை வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். மாவு ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி இல்லாமல். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மாவை வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிட்டே இருந்து கோதுமை மாவை இப்போ ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவு வந்து 3/4 கப்புங்க. 1 கப்பு இட்லி மாவு, 3/4 கப்பு கோதுமை மாவுங்க. இந்த மாதிரி அளவில் ஆட் பண்ணிக்கங்க. கட்டியில் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கணுங்க. கட்டி விழுந்துச்சுன்னா இடியாப்ப குழலில் புளி எதுக்கு உங்களுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கங்க. கோதுமை வந்து நல்லா வெந்துருச்சுன்னா இடியாப்ப குழலில் நல்லா ஈஸியாக விடுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூனு. ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காத மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச மாவு எடுக்காதீங்க. நம்ம அரைச்சி மறுநாள் காலையில் எடுப்போம் பாருங்க, அந்த மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் வந்து சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா முழுமையாக ஆற வைக்கணுங்க. ஆறும்போது நல்லா நமக்கு திக்காயிரும். நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. அப்படியே ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுக்கிடலாம். காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. காஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து இடியாப்ப குழலில் வராது. நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி இடியாப்ப குழலில் தான் புளிய போகிறாங்க. இடியாப்பம் சில்லு இருக்குது பாருங்க, அதோட கொஞ்சம் பெரிய கண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணாட்டு போட்டுக்கோங்க. இது இடியாப்ப கண்ணு தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசு கிடையாது. நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரிக்குள்ளதை நம்ம போட்டு விடணுங்க. நம்ம நூடுல்ஸ் பண்ணதுக்கும் இதை வச்சே நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். அதனால் இந்த சில்லை போட்டிருக்கேன். இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷனில் தட்டிக்கங்க.
தட்டிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா திக்காயிருச்சு பாருங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒட்டுது. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, கையில் ஒட்டாது உங்களுக்கு. மாவு கொஞ்சம் சூடாக இருக்குங்க. நல்லா ஒட்டாமல் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இடியாப்பக்குள்ளெல்லாம் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது மாவு. இதை வந்து நம்ம மாட்டிக்கிடலாம். நம்ம எண்ணெய் தடவை நான் கையை கொண்டு நம்ம மூடினோம்னா புளியதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, வலிக்கிட்டே போகும். நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா மூடிடலாம். கையை நல்லா கழுவியாச்சுங்க, டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சுங்க. இப்போ இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இட்லி தட்டில் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிடலாங்க. இந்த மாதிரி துணியை விரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம புழிஞ்சிக்கிடலாம். இவ்வளோ ஈஸியாக மலமலான்னு உழுது பாருங்கள். சூப்பராக வருதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இடியாப்பம் கஷ்டப்படாமல் ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு உலகு மாவு ஒரு தட்டில் புழிஞ்சாச்சுங்க. இது வந்து குக்கரில் வச்சுக்கலாம். இட்லி குக்கர்லேருந்து தண்ணி சூடாயிருச்சுங்க. நல்லா நம்ம பிளேட்டை குக்கரில் வச்சுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாட்டு சாஃப்டாட்டு பஞ்சு மாதிரி கிடைக்குங்க நமக்கு இடியாப்பம் வந்து. இட்லி குக்கரில் இடியாப்பம் வேகிறதுக்குள்ளே நம்ம பிளேட்டில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையில் புழிஞ்சு எடுங்க, சூப்பராக கிடைக்கும். மனமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலையில் புழிஞ்சிங்கன்னா இலையை ஆட் பண்ணியாச்சு, நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. கோதுமை மாவு போட்டுக்கனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வாழை இலை இடியாப்பத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சது நம்ம இடியாப்பம் வெந்திருக்குங்க, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க, எடுத்துக்க வச்சுக்கலாம். சூப்பராகட்டி இடியாப்பம் ரெடிங்க. இப்போ வாழை இலை இடியாப்பத்துக்கு ஒரு பிளேட் உள்ளுக்கு போட்டுடலாம். இப்போ வாழை இலை தட்டை நம்ம உள்ள வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. வாழை இலை இடியாப்பமும் வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு வந்துருச்சு. அப்படியே ஒரு கரண்டியை கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் வச்சிடலாம். சூப்பராகிட்டு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி மாவில் இட்லி குக்கரை இறக்கிட்டு நம்ம ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கிடலாங்க. நூடுல்ஸ் புளியதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க. நம்மளுக்கு உதிரி உதிரியாக ஒட்டாமல் கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம் மாவில், அதனால் உப்பு தேவையில்லை. எண்ணெய் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நம்ம புழிஞ்சிடலாம். தண்ணி வந்து நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ புழிஞ்சு ஊற்றிக்கிடலாங்க நூடுல்ஸ்க்கு. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நில நம்ம புழிஞ்சு ஊற்றிடணுங்க. வீட்டிலே ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆவி மேலே பற்றாமல் பார்த்து புழிஞ்சாச்சுங்க. கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்ச பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை போட்டுக்கனால நமக்கு அழகாக கிடச்சிருக்குங்க. தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நூடுல்ஸை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு கரண்டி ஆட் பண்ணிடலாங்க. சாஸ் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான நூடுல்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நூடுல்ஸுக்கு தந்தோடி வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, தக்காளிங்க எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் இஞ்சியும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம காயை ஆட் பண்ணிடணும். இஞ்சி பூண்டையும் பொடிசாக கட் பண்ணி போடணும், போட்டுக்கோங்க. லேசாக வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ஒரு தக்காளிங்க, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சாஸுக்கு பதில் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். இது வெஜிடபிளுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின உடனே நூடுல்ஸ் வாசனை வந்துருச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதங்கிருச்சு. கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க. இதுக்கு மசாலா அவ்வளோதான். நல்லா பச்சை வடை போகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சை வடை போகட்டும். நம்ம அப்புறமா நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்ல பச்சை வடை போயிடுச்சுங்க. நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லித்தழை தூக்கிங்க. கோதுமை மாவுனால கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது உங்களுக்கு. சூப்பரான ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி. ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடிங்க. மல்லித்தழை தூவிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. பார்க்கையில எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நூடுல்ஸ் வந்து இது எது நீங்கள் தனியாக கோதுமை மாவுலையும் பண்ணலாம். நம்ம கொஞ்சமாக இட்லி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். வாழை இலையில் புழிஞ்சதும் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாட்டு. அதே மாதிரி இட்லி தட்டில் புழிஞ்சதும் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க, உதிரி உதிரியாட்டு. நூடுல்ஸும் சூப்பராக கிடச்சிருக்கு. இது கூட வந்து நம்ம தேங்காய் போட்டு விடலாங்க. நூடுல்ஸ் இடியாப்பது கூட வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம்.
சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இடியாப்பத்தை வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நாட்டு சர்க்கரை போட்டு, தேங்காய் பூ போட்டு வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. யார் இட்லி மாவு ஆட் பண்ணிட்டுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு எம்மியாட்டு பண்ணியிருக்கேன். இப்போ நூடுல்ஸும் சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், வேறு லெவலில் இருக்குங்க. கரண்டியில் எல்லாம் வர மாட்டேங்குங்க. நம்மளுக்கு கரண்டி வச்சுலாம் சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இடியாப்பமும் சூப்பராக இருக்குது, நூடுல்ஸும் சூப்பராக இருக்குது. நீங்களும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.